வெல்கம் டு த பார்ட் ஒன் ஆஃப் எங்கள் ஊர் திருவிழா. என்னடா இவன் எவ்வளோ ஸ்பீடாக கிளம்புறானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஊருக்கு போக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் கொஞ்சோண்டு அப்பளமும் மில்க் ஷேக்கும் தான் வாங்கி குடித்தேன். ஏன்னா நான் கார்லேயே நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டேன். எங்கள் ஊர் முருகன் கோவிலில் வந்து சித்ரா பௌர்ணமி திருவிழா வந்து நடக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஸ்பீடாக கிளம்பிகிட்ருக்கோம். பாருங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. சென்னையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. அப்புறமா இதுதான் யானைக்கால் மண்டபம். எங்கள் ஊர் வந்து எதுவுமே இல்லை, மன்னார்குடி தான். ஸோ பாய் கைஸ். பால் எடுக்க போகலாமா? வெல்கம் டு த பார்ட் ஆஃப் எங்கள் ஊர் திருவிழா. 5 லிட்டருக்கு எங்கள் ஊர்லேயே பால் கிடச்சிட்டு வாங்கிட்டு அங்கே போனால் செம கூட்டம். அப்படியே இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து ஒரு இடத்துல வாழை இலையை போட்டுட்டோம். முருகனை நம்பி நிறைய பேர் பால்குடம் காவடியெல்லாம் வந்து தூக்குறாங்க. இங்கே வந்து 2 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒரு நாள் வந்து உள்ளூர் காவடியும் ஒரு நாள் வந்து வெளியூர் காவடியுமா வந்து பிரிச்சிருக்காங்க. சித்திரையில் வர பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து வெளியூர் காவடி வந்து வரும். அதுக்கு முன்னாடி நாள் வந்து உள்ளூர் காவடி வரும். வெளியூர் காவடியை போய் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். எக்கச்சக்கமான கூட்டம் வந்து முருகனை வந்து நம்பி வந்திருக்குங்க. இது வந்து மஞ்சவயல் முருகன் கோவில் தான். பால் பாருங்கள், எவ்வளோ நிறைய பால் வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்காக எல்லாரும் அர்ப்பணிக்கிறாங்கன்னு. பால் குடத்தை எங்கள் அப்பா வந்து தூக்கி வச்சாங்க. முருகனோட சன்னதி கிட்ட தான் இருக்கும். முருகனை வந்து என்னால் கிட்டத்தட்ட ஃபோட்டோ எடுக்க முடியல, தள்ளி விட்டாங்க, அதனால தான் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஆனால் சன்னதி வந்து இப்படி தான் இருக்கும். கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கூட்டம் வந்து இங்கே இருக்கும்னு. பால்குடம் வந்து வரிசையாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த எபிசோடில் முருகனுடைய முழு கதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு டாட்டா பாய். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து எங்களோட ஃபுல் கோவிலையும் தான் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்து அந்த காலத்தில் வந்து சூப்பரான பெயிண்டிங்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கோவில் ஒன்றும் அவ்வளோ பெருசு கிடையாது, சின்னது தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த முருகனோட அழகை வந்து வர்ணிக்கவே முடியாது. இவர் தான் அவர். சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கோவில் வந்து பாண்டியர்கள் தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த முடியுது. ஏன்னா 2 மீன் சின்னம் வந்து அங்கே இருந்தது. இந்த முருகனுக்காக லட்சமாக செலவு பண்ணி திருவிழாக்கள்லாம் வந்து நடத்துகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. வெல்கம் டு த பார்ட் 5 ஆஃப் எங்கள் ஒரு திருவிழா. இதுதான் வந்து ஃபைனல் எபிசோடாக வந்து இருக்கும். காலையில் 6 மணிக்கு முருகன் வள்ளிதேவி யானையோட தேரில் காட்சி அளித்தார். இங்கே வந்து 2 தேர் இருக்குது. ஒன்று விநாயகருக்கும் இன்னொன்று முருகப்பெருமானுக்கும். முருகன் திருத்தேரில் இருந்து வேகமாக இறங்கி வர்றதை பார்க்க 2 கண்ணு பத்தாது. முருகன் என்றால் அழகு. அதே மாதிரி இங்கே உள்ள முருகப்பெருமான் அப்படி ஒரு அம்சமாக இருப்பார். தேர் முடித்த கலப்பில் முருகனோ விநாயகரோ நடனம் ஆடிட்டு உள்ளே வருவாங்க. பல வாத்தியங்கள் வாசித்து முருகப்பெருமானை சந்தோஷப்படுத்துவாங்க. இங்கே பார்க்குறது முருகப்பெருமானோட மூலவர். இன்றைக்கி 2 பேருமே ரொம்ப அம்சமாக வந்து காட்சி அளித்தாங்க. இங்கே உள்ள 2 தேரை பார்க்கறதுக்கு இங்கே உள்ள ஜனங்க காலையிலே எழுந்திரிச்சு கோயிலுக்கு வருவாங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஊர் ஜனங்க ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. முருகனும் விநாயகரும் நடனம் ஆடுறதுக்கு ரெடி ஆகிற காட்சி தான் இதெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க.